ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து நம்ம மீன் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம். பிச்சாவரத்துலேருந்து இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஈவினிங் ஊருக்கு போகணும், அதனால் இங்கே கம்மியாக இருக்கும் ரேட்டு மீன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இங்கே வந்து அம்மா வீட்டுக்கும் அப்புறம் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கி எடுத்துகிட்டு போகலாம். ஹஸ்பண்டுக்கும் மீன் ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கி எடுத்துகிட்டு போகலான்னு வந்திருக்கோம். பிச்சாவரத்துலேருந்து தான் இங்கே வந்தோம். ரொம்ப லாங்கு பிச்சாவரத்துலேருந்து இந்த பிளேஸ்க்கு வரத்துக்கு. வந்து பார்த்தா மீன் வாங்குகிற ஆசையே போயிடுச்சு எங்களுக்கு. இந்த பிளேஸில் வந்து மீன் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு வந்து பார்த்தா கம்மியாலாம் இல்லைங்க, ரொம்ப ரேட்டு அதிகமாக தான் இருந்துச்சு. மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு, ஆனால் ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒரு அக்கா தான் சொல்லியிருந்தாங்க, ஒரு 11 மணி போல் போங்க, அப்போ தான் வந்து போட் வந்து இறங்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மீன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் காலையில் கிளம்பி போயிருந்தோம். எங்களை பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சோ தெரியல, மீன் ரேட்லாம் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. இறால் ரேட்டை கேளுங்களா, அதில் ஒரு 7 இறால் தான் இருந்துச்சு. அது போய் 600 சொன்னாங்க. அப்புறம் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இன்னொரு இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அவங்கக்கிட்ட போயிட்டு 1 கிலோ வாங்கணும். எனக்கு தான் ப்ரான்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் 1 கிலோவாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இங்கெல்லாம் வந்து காலையிலே வரணும்னு சொல்கிறாங்க. காலையிலேயும் வந்து நிறைய போட் இறங்குமா, அப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அப்படியே கூடையாக ரேட்டு பேசி வாங்கினா தான் வாங்க முடியும், கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்க முடியாது. அப்புறம் மீன்காரவங்க மீன் அதிகமாக வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் கம்மியாக தராங்க, பாக்கி எல்லாருக்குமே ரேட்டு அதிகமாக தான் சொல்கிறாங்க. நாங்களும் அப்படியே கூடையாக பேசி 2 கூடை மீன் வாங்கினோம். அப்புறம் வவ்வால் மீன்னா என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும், அதனால் வவ்வால் மீன் 1500 சொன்னாங்க. 1200 பேசி அப்புறம் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் எந்த பிளேஸில் போய் மீன் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் பிளேஸ் எதுன்னு சொல்லவே இல்லை உங்ககிட்ட. பாருங்கள், இந்த மீன் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தது. 3000 இந்த மீன் எல்லாமே சேர்த்து, மீன் இறால் எல்லாமே சேர்த்து 3000 வந்துச்சு. 2 கூடையாக பேசி வாங்கினோம், அப்புறம் தனித்தனியாக கொஞ்சம் மீன் வாங்கினோம். எல்லா மீனும் 3000 வந்துடுச்சு. இந்த மீன் வந்து ஒர்த்து இல்லையா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 3000க்கு ஒர்த்து இல்லையான்னு. உங்கள் ஊரெல்லாம் மீன் ரேட்டு கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. யார் யார் ஊரில் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். எங்கள் ஊர்லலாம் ரேட் அதிகம், 1 கிலோ மீனே 400 சொல்லுவாங்க. சரின்னு தான் இங்கேருந்து வாங்கிட்டு போகலான்னு பார்த்தோம். இங்கேயும் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. சரி, அங்கே விட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் சேர்த்து வாங்கிட்டு போயிட்டோம். எங்கள் மச்சான் எல்லாத்தையும் கூறு கட்டி வச்சுருந்தாங்க. 100 எவ்வளோ கொடுப்பாங்க அவங்க ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அக்கா வீட்டுக்கு கொஞ்சம் மீன் கொடுத்துட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் ஊருக்கு நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஊர்லேயும் மீன் ரேட் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.